கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 8:2, ரோமன்ஸ் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அதாவது இந்த வசனம் நமக்கு என்ன கொடுக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால நாம் எப்படி ஒரு விசுவாசிக்கிறவன் பாவம் மரணம் என்கிற ஒரு ஆளுகையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இணைப்பின் மூலமாய் நாம் விடுதலை பெற்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்லக்கூடியிருக்கிறார். அதாவது ஆவியின் பிரமாணம் இயேசு கிறிஸ்துவினாலே ஆவியின் பிரமாணம். ஏன்னா ஆவியின் பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதாவது என்னன்னா, இந்த ஆவியின் பிரமாணம் என்பது பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு வரக்கூடிய ஒரு மறுசீரமைப்பு, ஒரு பரிசுத்தமாகுதல் என்று சொல்லக்கூடிய இதில் வருது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து. அதனால தான் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6வது அதிகாரம் 63வது சொல்லும் என்ன சொன்னாரு? இந்த ஆவி உயிர்ப்பிக்கும். என்ன ஆவியை கொடுக்கறது ஜீவனை கொடுக்கறது யாரு? ஆவி உயிர்ப்பிக்கும். அது என்ன பண்ணுச்சு? என்னைய பாவம் மரணம் என்பவையில் பெருவிடுதலை பிரமாணங்கள் என்று விடுதலை ஆக்கிற்றே. அது முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் டென்ஸ். அதாவது விடுதலை ஆக்கிற்றே என்று சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம் பார்த்தோம். 23வது வசனம் என்ன? பாவம் இனி உங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு விடுதலை கிடைத்திருச்சு. எதிலிருந்து? பாவம் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது சொல்லும்போது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இல்லாமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. காரணம் என்ன? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா இந்த விடுதலை வந்தது. அது என்ன பண்ணுச்சு? என்ன ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணுச்சு? பாவ மரணத்திலிருந்து பெரிய விடுதலையை கொடுத்தது. அதனாலதான் யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்துல, மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை பண்ணினாரு. இப்ப எனக்கு என்ன வந்தது? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விடுதலை என்னை என்ன பண்ணுச்சு? ஒரு அப்படிப்பட்ட ஒரு சுயாதீன நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். அப்ப என்ன? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது. எனக்கு பாவம் மரண பிரமாணத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய ஜீவன் எனக்கு உண்டாயிருச்சு. அதனால நான் அதுல இருந்து விடுதலை பற்றி விட்டேன். அல்லேலூயா. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஒவ்வொரு விசுவாசியும் நீங்க இது ஒரு எழுத்துப்பூர்வமானது அல்ல. இது வெறும் ஒரு தியரி கிடையாது. இது அனுபவபூர்வமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஒரு விசுவாசி என்பவன், அவன் என்ன பண்ணல? அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பது உண்மை. அது மாத்திரமல்ல, அது அவன் என்ன ஆயிடுச்சு? அவனை பாவத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலை செய்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்டவன் அவனுடைய கடந்த காலத்துல நடைபெற்ற பாவங்களுக்கு மன்னிப்பு மாத்திரமல்ல, இப்ப நிகழ்காலத்துல அவனுக்கு பாவத்தினுடைய பிடியிலிருந்து, பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து அவன் விடுதலை பெற்று விட்டான். அவனை என்ன பண்ணுது? இந்த பரிசுத்த ஆவி அவனை ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ அவனை முந்தி தள்ளுகிறது. அதனாலதான் இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? இங்க நான் பரிசுத்தம் ஆகிறதுங்க நம்மளுடைய சுய முயற்சி மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் வரக்கூடியது. அதனாலதான் இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்முடைய மறுசீரமைப்புக்கு அவர் தான் ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியவர். இதை நல்லா சொல்லணும், the spirit is the engine of transformation. ஒரு காருக்கு என்ஜின் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ரட்சிக்கப்பட்டவன் வாழ்வதற்கு என்ன
கு- ஆவியானவர் எவ்வளவு ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் ஒப்புக்கொண்டு போகும்போது நாம் வாழுகிற வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமாய் இருக்கும். அப்ப பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனை அடிமையில கொண்டு போய் விடுது. ஆனா ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணுது? அவனை விடுதலை செய்வது மாத்திரமல்ல, அவனை ஒரு புது ஜீவனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய சுவிசேஷத்தினுடைய இதய துடிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது ஆவியானவர் எங்களுக்கு ஒரு முழு பலத்தை கொடுத்து பாவம் மரணம் என்பவையினுடைய பிரமாணங்களிலிருந்து விடுதலை பெற்று ஒரு ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின் மூலமாய் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் பூமியில் வாழ எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.